3.25 சென்ட் இடத்துல கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் சேலுக்காக கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கேன் இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பண்ணியிருக்க சின்ன சின்ன ஹைலைட்டிங்கான விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனே பார்த்த உடனே பிடிச்சி போகிற மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைனில் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. 3.25 சென்ட் இடம் கிடச்சிருக்கிறனால வீட்டை சுற்றி இந்த மாதிரி 3 அடி 2 அடின்னு நல்ல ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் பார்க்குற இடம் ஃபுல்லாமே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. கிச்சன் கம் டைனிங்கில் சொல்லவே தேவையில்லை, 10க்கு 20ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு பூஜை ரூம் இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறனால ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸில் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஓப்பன் பால்கனியை பாருங்கள், ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. இது எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த 3 BHK வீடு 34க்கு 46ங்கிற நீல கலர் எடுத்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனே ஆர்கிடெக்ட் டிசைனில் ப்ரௌன் ப்ளூ ஒயிட் கலர் தீமில் நல்லா பெயிண்டிங் ஒர்க்கெலாம் செஞ்சு அட்ராக்டிவாக இருக்குது. அந்த சைடில் வந்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க், சிஎன்சி லேசர் கட் ஒர்க், அது போக பார்டர் டிசைன்ஸ், அப்புறம் ஓப்பன் பால்கனி ஏரியா, நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரொம்பவே கிராண்டாக இருக்குது. தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது வீட்டுக்கான கார் பார்க்கிங்கான கேட்டுங்க. அது போக தனியாக ஒரு விக்கெட் கேட்டு இருக்குது. விக்கெட் கேட்டுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் இருக்காங்க. இங்கே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே 14க்கு 17ங்கிற பெரிய கார் பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரே கலர் தீமில் கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு மேட் ஃபினிஷிங் டைப்பில் ஒரு 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலிய போர்வெல் இருக்குது. அது போக வந்து வாட்டர் சம்பும் இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே நல்லா பெரிய பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல வந்து 3 அடி இருக்கும் இந்த செட்பேக் ஏரியா. பின்னாடி வந்து 2 அடி இருக்குங்க. 3.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்கனால நல்லாவே செட்பேக் ஏரியா ஸ்பேசிஸாக கொடுத்து கட்டியிருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ஒரு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து மேட் ஃபினிஷிங்கில் பாலி ஒர்க் செஞ்சு வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப்புக்குமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16ன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து கார்னர் சைடில் கட்டியிருக்கறனால வெளிச்சத்துக்கு நிறையா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. காற்றோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இந்த சிஎன்சி லேஸ் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. வால்ஸுக்குமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது இந்த லிவிங் ஹால். இந்த இடத்துல நம்ம டிவி யூனிட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் பண்ணல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் தீமில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயுமே நிறைய கார்னர் ஃபுல்லாமே ஸ்பாட்லைட், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ஈஸ்டர்ன் சைட் வாலையும் வெளிச்சத்துக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட பூஜை ரூம் பார்த்துடலாம். 4.5க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய கிரானைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 சைடு வாலுக்குமே லிண்டல் லெவல் வரைக்கும் வால் டைல்ஸ் 2x4 கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. இது வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க. 10க்கு 20 மொத்தமாக இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட அளவு. டைனிங் ஏரியாவோட அளவு மட்டும் 10க்கு 10. வெளிச்சத்துக்கு இங்கே 2 ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது டைனிங் ஏரியாவில். அப்புறம் ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் இந்த சிஎன்சி லேசர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெட்டல் கிரில்ஸோட. அப்போது கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. யூ ஷேப்பில் இருக்குது. கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. அப்போது கிச்சனோட வெளிச்சத்துக்கும் இங்கே வந்து யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்குமே 3D டிசைனில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரியான இங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது.
நம்ம மாடல் கிச்சனும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டில் இன்டீரியர் கூட நம்ம பண்ணிக்கலாங்க. கிச்சனோட பேக் சைடில் ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கடப்பாக்கள் வச்சு க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் நிறையா இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பெட்ரூமோட டோருங்க இது. நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. நிலவு வந்து சாலிட் தான். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 16ங்கிறல இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமூலையில் இருக்குது. அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அதுபோக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. கார்னர் சைடில் கட்டியிருக்கிறதுனால அந்த வீடு நல்லாவே வெளிச்சமாகவும் இருக்குது. விண்டோஸும் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம், ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். டோர் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் போட்டு டோர் மாட்டியிருக்காங்க. 4.5க்கு 6.5 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பேரி பிராண்டில் மாட்டியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. அதுபோக சாண்டில் வித் பிளாக் கலர் தீமில் வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸ் தான் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற இடத்துல இந்த பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாங்க. அப்போது யூபிஎஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அங்கே கார்னரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசேஜில் ஸ்டெப்ஸ் போகுதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கும் இங்கே வந்து பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ இருக்குது, யூபிஎஸ் விண்டோ. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தது இங்கே வந்து பேசேஜ் இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 10க்கு 16ங்கிறலாம் வந்துருக்கு. இங்கேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 2 விண்டோஸ் ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான டைல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இந்த பாத்ரூமோட லெவல் 4.5க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸ். வாலுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் வித் லைட் பேனலில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இது வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16. இங்கேயும் அதே மாதிரி வெட்டிபி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு யூபிவிசி விண்டோ, ஆர்சிசி லேப்டாப் இருக்குது. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 4க்கு 10ங்கிற அளவு தான் அமைஞ்சிருக்குங்க. நல்லாவே ஸ்பேசிஸாக இருக்குது. 2 மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான வுட் வருங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே வந்து பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வெதரிங் பெயிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆர்ச் டிசைன் ஒர்க் மாதிரி செஞ்சு ஃப்ரண்ட் பால்கனியில் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் வந்து இங்கே சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வாலுக்கு பதிலாக இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலேயே கடைசியில் வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்பைரல் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் வெதரிங் பெயிண்ட் அடித்து கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன்லேயும் வடவள்ளியில் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1,25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க.